கடந்த வாரத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தை தந்து நமக்கு பேசும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் படட்டும். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை ஒருவர் சத்தமாக வாசிக்கிறார். 1 பேதுரு 1:13. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபை மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒரு மனிதன் தன்னுடைய அறையிலே ஒரு கச்சையை கட்டி கொண்டு தன்னுடைய வஸ்திரத்தை காப்பது போல, ஸ்தோத்திரம், இந்த ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் அவன் தன்னுடைய மனதின் அறையை கட்டி கொண்டு கிறிஸ்து இயேசு வெளிப்படும் போது அவர்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபையின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருப்பதற்கு இந்த மனதின் அறை கட்டப்பட வேண்டும் சொல்லி தன்னுடைய மனதை குறித்து, ஸ்தோத்திரம், பேதுரு சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. ஆமென். உலகத்தில் நடக்கிற அநேக நன்மையான காரியங்களுக்கும் தீமையான காரியங்களுக்கும் மிகவும் ஒரு காரணமாகவோ மிகவும் ஒரு இயக்குகிற ஒரு இயந்திரமாகவோ முக்கிய பொறுப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருப்பது நம்முடைய மனதாக இருக்கிறது. அந்த மனம் எந்த அளவுக்கு அது சரியாக இயங்குகிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கும். அல்லேலூயா. அந்த மனம் எந்த அளவுக்கு நேர்த்தியாக செயல்படுகிறதோ, எந்த அளவுக்கு தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதோ, எந்த அளவுக்கு அந்த மனம் கர்த்தரோடு இசைந்து நிற்கிறதோ, எந்த அளவுக்கு அது கட்டப்பட்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு அது தன்னுடைய வாழ்க்கை, அந்த மனிதனுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தி பிரகாசமாக்கி ஆசீர்வாதமாகவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தம் உள்ளதாகவும் மாற்றுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் இப்படியாக ஸ்தோத்திரம். சில மனிதரிடத்தில் நாம் பேசுகிற போது, அவங்க நடக்கைகளை பார்க்கிற போது நாம் சொல்லுகிற காரியத்தினால் இந்த மனுஷனுடைய மனசு சரி கிடையாது, ஸ்தோத்திரம், இவனுடைய உள்ளான மனசு சரி கிடையாதுன்னு சொல்லி அநேக இடத்துல நாம் தீர்மானிக்கிறதை நாம் உணர முடிகிறது. ஆண்டவர் இயேசு அவர், ஸ்தோத்திரம், விபச்சாரத்தில் கையும் மெய்யுமா பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரியை இயேசுவுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திவிட்டு, ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட பாவம் செய்தவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் சொல்லி மோசே கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவிடத்துல கேட்கிற போது ஆண்டவர் தன்னுடைய, ஸ்தோத்திர, விரலை நீட்டி அவர், ஸ்தோத்திரம், தரையில எழுதி கொண்டிருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு வார்த்தை சொன்னார், ஓயாமல் கேட்டுட்டு இருந்தனால, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லை உண்மையில நிச்சயம் எரியணும் சொல்லிவிட்டு அவர் மறுபடியும் எழுத ஆரம்பித்தார். அல்லேலூயா. அந்த எழுத ஆரம்பித்த போது அவர்கள் எல்லாரும் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிற இந்த மனசு சாட்சி கொடுக்கிறது. என்ன சாட்சி கொடுக்கிறதுன்னு சொன்னால், நீ இந்த பாவம் செய்திருக்கிறாய், நீ இதுல சரியில்லை, அவனுடைய பிறந்த நாளில் இருந்து அந்த நாள் வரைக்கும் உள்ள அத்தனை பேருடைய பாவங்களும் அந்த மனிதனுடைய சுத்திரம் அந்த மனிதர்களுக்குள்ளால, ஸ்தோத்திரம், சாட்சியிட்டு கொண்டே இருக்கிறது. மனசு சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஆனபடினாலே ஒருவரும் அந்த ஸ்திரீயின் மேல் கல்லெறிய முடியவில்லை. அல்லேலூயா. மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனசாட்சி கடிந்து கொள்கிறது. அப்போ இந்த மனசு ரொம்ப முக்கியமா இருக்குது. பாவம் செய்வதற்கு இந்த மனசு ரொம்ப காரணமா இருக்குது. அல்லேலூயா. ஒரு பாவமான காரியம் வேண்டாம் என்று சொன்னால் இந்த மனது வேண்டாம் என்று சொல்லி இருக்கும். அதே நேரத்தில் இந்த மனது வேண்டும் என்று சொன்னால் அது வேண்டும் என்று சொல்லி இருக்கும். இதே போலத்தான் நம்முடைய மனது முக்கியமாக கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் தான் ஆண்டவருடைய வசனத்தை தியானிப்போம். கொஞ்சம் உற்சாகமா இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எபேசியர்கள் நிருபம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம்.
சத்தியம் என்னும் கச்சையை போதும் கவனிங்க. சத்தியம் என்கிற கச்சையை உங்கள் அறையிலே கட்டி கொள்ளுங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சாத்தானை எதிர்ப்பதற்கு இது ஒரு முக்கியமான காரியமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். சாத்தான் வேற எதையும் ஸ்தோத்திரம் வேற எதையும் அவன் ஸ்தோத்திரம் வேற எதற்கு விதமாக இருக்க மாட்டான். நம்முடைய மனசை எப்படியாவது மாத்தம். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு வாலிப பெண்ணுடைய மனசை மாற்றுவதற்கு வாலிபர்கள் என்னென்னமோ செய்கிறார்கள். ஒரு வாலிபனுடைய மனதை மாற்றுவதற்கு வாலிப பிள்ளைகள் என்னென்னமோ செய்கிறார்கள். எப்படியா அவங்க மனசை மாத்திரணும். அல்லேலூயா. ஏதோ பேசுகிறார்கள், பொருட்களை வாங்கி கொடுக்கிறார்கள், என்னென்ன தந்திரம் ஒன்றுமே எல்லாவற்றையும் செய்கிறார்கள். ஸ்தோத்திரம். என்ன எப்படியா மனசை மாத்திரணும். அல்லேலூயா. இந்த மனசு அது ஒரு இடத்துல இல்லாததுனால அது எல்லா இடத்துலையும் சுற்றி திரிகிறது. இருந்த இடத்துல கொண்டே தேவையில்லாததெல்லாம் சிந்திக்கிறது, தேவையில்லாததெல்லாம் பார்க்கிறது, தேவையில்லாததெல்லாம் விரும்புகிறது. அப்படி இந்த மனது அப்படிப்பட்ட ஒரு அலைப்பாயக்கூடியதான் இருந்தபடினாலே ஸ்தோத்திரம் வேதம் சொல்லி இருக்கிறது, சத்தியம் என்னும் கச்சையை உங்க அறையில நினைச்சோம் கட்டினவர்களா இருக்கணும். அல்லேலூயா. அறை என்று சொன்னால் எந்த அறை? மனதின் அறை. வேத வசனம் என்கிற சத்தியத்தினால் மனதின் அறை கட்டப்பட வேண்டும். மனதின் அறை கட்டப்படாவிட்டால் அந்த மனது போகிற போக்கில் போய் அது முடிவிலே மரணத்தை கொண்டு வந்து விடும் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மனதின் அறை வசனத்தினால் கட்டப்பட வேண்டுமானால், சத்தியத்தினால் கட்டப்பட வேண்டுமானால், போன வாரத்துல ஸ்தோத்திரம் மனதில்லை என்கிற காரியத்தை எந்தெந்த காரியத்துல மனது இன்னும் இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லி போன வாரத்துல பேச ஆண்டவர் கிருபை செய்தார். இந்த நாளிலே நம்முடைய மனதின் அறை கட்டப்பட வேண்டுமானால் நம்முடைய மனதில என்ன இருக்கணும் என்பதைத்தான் இந்த நாளிலே சில வசனங்களை கொண்டு நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வசனங்கள் ஆமே யாருக்கும் தனிப்பட்ட விதத்தில் அல்ல, எல்லாருக்கும் பொதுவான வார்த்தைகள் தான். அது இருபுறம் கருக்குல பட்டயம். அல்லேலூயா. எல்லாரும் கவனமா கவனி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது இருபுறம் கருக்குல பட்டயம். அது பேசுகிறவங்களையும் அது பாதிக்கும், கேட்கிறவங்களையும் பாதிக்கும். அல்லேலூயா. எல்லாரும் மனுஷங்க தான், யாரும் பரலோகத்தில் இருக்கிறவங்க வந்து தேவதூதர்கள் கிடையாது. அப்படினாலே எல்லாரும் இந்த வசனங்களை நாம் ஸ்தோத்திரம் கவனமாக செவி சாய்க்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. மத்திய எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 29வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இயேசுவிடத்திலே கற்றுக்கொள்கிற ஒரு நல்ல விஷயத்தை ஆண்டவர் இயேசு அவர் தம்மை குறித்து சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். அவர் மிக பெரியவர், அவர் மகிமையான தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அந்த இயேசு சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். அப்ப இயேசுக்குள்ளால இயேசுடைய மனசுல ஒன்று இருக்கிறது. அது என்னது? மன தாழ்மை. அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கை அது அறையினால் கட்டப்பட வேண்டுமானால் நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு உண்மையான ஒரு காரியம் சொன்னா மன தாழ்மை ரொம்ப அவசியமா இருக்கிறது. இந்த மன தாழ்மை இல்லாவிட்டால் யாரும் மேன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். மேன்மையான ஆண்டவர் இயேசுவே, மகிமை நிறைந்தவர். ஸ்தோத்திரம். அவருக்கு முன்பாக முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கையிடும். அப்படிப்பட்ட மகத்துவத்தை உடைய அந்த ஆண்டவர் இயேசு அவர் மனத்தாழ்மை உள்ளவராக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3வது வசனத்திலே
அவருடைய மனத்தாழ்மை குறித்து பவுல் சொல்லுகிற போது சொல்லுகிறார். வாசிங்க. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 2வது அதிகாரம் 3வது வசனம். யாரும் எடுக்கலையா? ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களில் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அல்லேலூயா. அடுத்த ஸ்தோத்திரம் 6வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரிந்தம், அதாவது சிலுவையின் மரண பரிந்தை கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா. யாரும் அவரை தாழ்த்தவில்லை, அவர் தம்மையே தாழ்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவருடைய மனதிலே இருந்த தாழ்மை, இவர் தாழ்மை உள்ளவராய் இருந்தபடினால்தான் தாழ்ந்தவர்களை, தாழ்ந்த தரமுள்ளவர்களை தேடி போக முடிந்தது. அல்லேலூயா. ஒரு அழகு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேதம் சொல்லி இருக்கிறது, இயேசு கிறிஸ்து எருசலேம் வீதியிலே அவர் கழுதையின் மேல் ஏறி பவனி போகிற போது அவருடைய தீர்க்க தரிசனம் என்ன? இதோ உன் ராஜா கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகி மரியின் மேல் ஏறி உன்னிடத்தில் வருகிறார். அல்லேலூயா. அவர் எப்படி உள்ளவர்? நீதி, சாந்தம் உள்ளவர், மனத்தாழ்மை உள்ளவர், நீதி உள்ளவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப அவர் தாழ்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் ராஜாவாக இருந்தாலும் அவர் தாழ்மை உள்ளவராக இந்த உலகத்திலே அவர் காணப்பட்டார். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ளான இந்த தாழ்மை ரொம்ப அவசியமா இருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையில அடிப்படை உபதேசத்துல முக்கியமான ஒண்ணு தாழ்மை. ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ளால இருக்க வேண்டியது தாழ்மை ரொம்ப அவசியப்படுகிறது. ஸ்தோத்திரம். தாழ்மை இருக்கிற போது எந்த காரியத்தை செய்ய துணிகரம் வராது. அல்லேலூயா. அந்த பெருமை இருக்கிறவர்களுக்கு துணிகரம் வந்துடும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு அவர் தாழ்மை இருந்ததுனால தான் அவர் எல்லாரையும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. ஒரு அழகு. அல்லேலூயா. ஆமா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு கொஞ்சம் ஆட்கள் கொஞ்சம் குறைவா இருக்கிறதுனால வசனத்தை சொல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க எல்லாரும் கொஞ்சம் உற்சாகமா இருந்தீங்கன்னா கர்த்தர் நல்ல வார்த்தைகளை உங்களுக்கு தந்து உங்களை நடத்துவார். அல்லேலூயா. தாழ்மை ரொம்ப அவசியம். நம்ம மனசுல இருக்கக்கூடாத ஒண்ணு சொன்னா பெருமை. பெருமை நமக்குள்ள இருக்கக்கூடாது. தாழ்மை இருக்கும். எந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறாரோ, எந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை பயன்படுத்துகிறாரோ, எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை தரம் மற்றவர்கள் மத்தியிலே மேன்மையாக இருக்கிறதோ, அவர் மேன்மைப்படுத்த நம்மை தாழ்த்தி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்ப பெருமை வருதோ அன்னைக்கு நமக்கு பிரச்சனை ஆகும். நல்லா கவனிங்க. தாவீது தன்னை தாழ்த்திக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. கர்த்தர் மேல உயர்த்திட்டே இருந்தார். எப்போ அவனுக்குள்ள பெருமை வந்துச்சோ, ஸ்தோத்திரம், நம்ம நான் ராஜாவாக்கும், அதனால எல்லாரையும் யுத்தத்துக்கு அனுப்பிட்டு நம்ம பேசாம வீட்டுல இருப்போம் சொல்லிட்டு தன்னுடைய பெருமையான காரியத்தை பயன்படுத்தி வீட்டுல இருந்தானோ அன்னைக்கு அவனுக்கு பிரச்சனை வந்துச்சு. அல்லேலூயா. ஆமே. அதே நேரத்துல 2 சாமுவேல் 24 அதிகாரத்துல பார்க்கும்போது பிசாசு அவனுக்குள்ள ஒரு பெருமையை கொண்டு வருகிறான். என்ன பெருமை? என்ன? ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஜனங்கள் எவ்வளவு இருக்கிறார்கள் என்று சொல்லி எண்ணும்படியான ஒரு எண்ணத்தை சாத்தான் அவனுடைய இருதயத்திலே ஏவி விட்டான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க. அப்போ இந்த தாவீது சொல்கிற யோவாவை பார்த்து வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 24 அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. கர்த்தருடைய கோபம் தாவீது ஏவப்பட்டான். 1 நாளாகமம் 21 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. சாத்தான் அவனை ஏவி விட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 நாளாகமம் 21:1 வாசிங்க.
சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை கொலையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. அல்லேலூயா. அப்போ சாத்தான் ஏவி விட்டது. இந்த வசனத்துல ஏவப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏவப்பட்ட உடனே இவனுக்குள்ள அந்த பெருமையான காரியம் வந்து நமக்கு எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க, யுத்த சேனைகள் எவ்வளவு இருக்கிறதுன்னு சொல்லி எண்ணும்படியாக அவன் யோவாவுக்கு கட்டளை கொடுக்கிறான். யோவா சொல்றான், கத்த தம்முடைய ஜனங்கள் இப்பொழுது இருக்கிறது பார்க்கல 1000 மடங்கு பெருகப்படட்டும். ஆனா நீ இந்த காரியத்தை மட்டும் என்ன செய்யாதுன்னு சொன்ன பிறகு கூட அவன் கேட்கவில்லை. கேட்காதபடிக்கு அவன் எண்ணி வருவதற்கு அவன் கட்டளையிட்டபடினாலே எண்ணி வந்து பதில சொன்ன பிற்பாடு வா சுதரம் யார் தீர்க்கதரிசி வருகிறான். அல்லேலூயா. தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறான் 3 காரியத்தை, காத் என்கிற தீர்க்கதரிசி 3 காரியத்தை சொல்லுகிறான். 3 வருஷம் ஓயாத பஞ்சமா, அல்லது 3 மாத சத்துருக்கள் தொடர நீ ஓடணுமா, இல்லாட்ட 3 நாள் கொள்ளை நோயான்னு சொல்லி 3 காரியத்தை வைத்து இதுல எந்த காரியத்தை தெரிந்து கொள்ளுன்னு சொல்லி கேட்ட போது அவன் கர்த்தருடைய கையில விடுவேனாக சொன்ன போது அங்கு வாதை அனுப்பப்பட்டது. அதனாலே 70,000 பேர் இறந்து போனார்கள். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. பெருமை எங்கெல்லாம் வருதோ அங்க ஒரு பெரிய ஒரு அழிவு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ பெருமை வரக்கூடாது. பெருமை நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது, பேச்சுல வரக்கூடாது, சிந்தனையில வரக்கூடாது, இந்த மனமேட்டிமை வரக்கூடாது, மன தாழ்மை தான் இருக்கும். அல்லேலூயா. எசேக்கியா என்கிற ஒரு ராஜா இருந்தான். அந்த எசேக்கியா ராஜா அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்ததுல அவனை போல அவனுக்கு முன்னாடி அவனுக்கு பின்னாடியும் யாருமே கிடையாது. அவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தான். வேதம் சொல்லி இருக்கிறது, அவன் தன் தகப்பனாகிய தாவீதை போல அவன் தேவனுடைய பார்வைக்கு உத்தமமான காரியங்களை அவன் செய்தான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்படி அவன் நல்ல ஒரு தேவ மனுஷனாக இருந்தவன். அவனுடைய வாழ்க்கையில அவன் இக்கட்டு வந்தபோது கர்த்தரை சார்ந்து கொண்டான். அசீரியா ராஜாவுடைய அந்த ஸ்தோத்திரம் யுத்தத்துக்கு ஆண்டவர் விலக்கி பாதுகாத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இவன் யுத்தமே பண்ணல. ஆனா அசீரியா ராஜா வந்த வழியா செத்த முகமா போயிட்டான். இவன் யுத்தமே பண்ணல. ஒரு தூதன் எழும்பி 1,85,000 பேரை ஒரே ராத்திரியில் சங்காரம் பண்ணினான். இவன் யுத்தமே பண்ணல. ஒரு துர்செய்தியை கேட்டு வேறொரு செய்தியை கேட்டு சனகரிப் தன்னுடைய ராஜ்யத்துக்கு போய்விட்டான். அங்கே போய் அவன் கொல்லப்பட்டான், தன்னுடைய சொந்த குமாரர்களால் கொல்லப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த எசேக்கியா அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவா இருந்த போது கர்த்தரை நோக்கி அபயப்பட்டான். இந்த எசேக்கியாவுக்கு ஒரு நல்ல ஒரு சுபாவம் என்ன, எந்த ஒரு சின்ன காரியம்னாலும் உடனே ஆண்டவரை பார்த்து கத்திடுவான். அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து அழுதுருவான். ஆண்டவர்கிட்ட அவருக்கு மனம் உருகுற மாதிரி இவன் ஆண்டவர்கிட்ட போய் எடுத்துருவான். ஜெபம் பண்ணுவான். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவ்வளவு நல்ல ஒரு ஜெபமும் நம்பிக்கையும் இந்த எசேக்கியா ராஜாவிடத்தில் காணப்பட்டது. இப்படிப்பட்ட அந்த எசேக்கியா ராஜா அவனை குறித்து வேதம் ஒரு காரியத்தை எழுதி வைத்திருக்கிறது. 2 நாளாகவும் 32வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 25வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்காக உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் அல்லேலூயா மனமேட்டிமை வந்துட்டு உனக்கு எவ்வளவு உபகாரம் பண்ணியிருக்கிற. சிலவங்களுக்கு சில உபகாரங்கள் ஆண்டவர் செய்கிற போது அவங்களால இருக்க முடியாது, பெருமை தலைக்கு ஏறிடும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. எந்த அளவுக்கு நம்ம இல்லாத டைம்ல நம்ம தாழ்மையா இருக்கிறோமோ அதை விட அதிகமாக நமக்கு இருக்கிற சமயத்துல மன தாழ்மையா இருக்கு. அல்லேலூயா. நிறைய பேர் இதுல விழுந்துடுறாங்க. இல்லாத டைம்ல அண்டரை பூச்சிம்பாங்க, புழுவாங்க, குப்பைம்பாங்க, தூசிம்பாங்க. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. எல்லா காரியம் நடந்து முடிந்த பிற்பாடு அவங்கள கையில பிடிக்க முடியாது.
இதுல நிறைய ஊழியக்காரங்கள் அப்படி இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். கெட்டு காட்டிட்டு அப்படி இருந்து தங்களை தாங்களை கெடுத்துக் கொள்கிறவர்களா இருக்கிறார்கள். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்தோத்திரம், எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. அல்லேலூயா. ஒரு அழுது அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவன் என்ன பண்ணா, அவனை பார்க்க விசாரிக்கிறதுக்கு பாபிலோன்ல இருந்து ஆட்கள் வந்தோடனே தன்னுடைய மனமேட்டிமையினால வீட்டில் எல்லாத்தையும் திறந்து காட்டிக்கிறோம். அல்லேலூயா. கவனிங்க, தன்னை பெருமைப்படுத்தும்படியாக இந்த எசேக்கியா செய்த இந்த காரியம் அவனுக்கு கண்ணியாக மாறிவிட்டது. கண்ணியாக மாறிவிட்டது. அது மட்டுமல்ல, 31 சொல்லப்பட்டிருக்கிற வாசிங்க. பாபிலோன் பிரபுக்களின் ஸ்தானாதிபதியும் தேசத்திலே நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்துக்கு அற்பப்பட்டது செய்து அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை கைவிட்டார். தேவன் அவனை கைவிட்டார். எசேக்கியாவை கைவிடுவாரா? கைவிட மாட்டார். ஆனா அவனை கைவிட்டுட்டான். இக்கட்டு வருகிற போது ஏசாயா தீர்க்கதரிசியை கூப்பிட்டு ஜெபம் பண்ணு சொன்னார். இப்போ ஸ்தோத்திரம், இப்போ எல்லாம் முடிஞ்சு நல்ல அற்புதம் நடந்துட்டு ஆயுசு பெருகிட்டு ஐஸ்வர்யம் வந்துட்டு இப்ப ஏசாயாவை காணல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுக்கு முன்னாடி ஏசாயாவை கூப்பிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்காண்டி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. இப்ப ஏசாயாவை காணல, ஊழியக்காரரை கூப்பிடல, தீர்க்கதரிசியை கூப்பிடல. ஸ்தோத்திரம். அப்போ இப்போ தீர்க்கதரிசி தான் போய் சொல்றாரு. அல்லேலூயா. என்ன சொல்றாருன்னா, அவங்க உங்க வீட்டுல எந்த பார்த்தாங்க? என் வீட்டுல உள்ள எல்லாத்தையும் பார்த்தாங்க. அல்லேலூயா. ஆமா, கவனிங்க, தேவை இருக்கும்போது ஊழியக்காரர்களை கூப்பிடுகிறார்கள். எல்லாம் நிறைவேறி முடிகிற போது மனமேட்டி வந்த பிற்பாடு இவன் கர்த்தரே தேடல, கர்த்தருக்கும் முன்னுரிமை கொடுக்கல, தீர்க்கதரிசியும் அவன் தேடல. ஏசாயா அவர் தன்னுடைய வீட்டுல இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை ஏசாயாவுக்கு வெளிப்பட்டு நேர வந்து சொல்றார். அல்லேலூயா. அவன் சொன்ன போது இந்த எசேக்கியா என்ன பண்ணனான் தெரியுமா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரத்துல 20வது அதிகாரத்துல இவன் என்ன சொல்லுகிறான்? எசேக்கியா ஏசாயாவை பார்த்து சொல்லுகிறான். 19வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான். அதெல்லாம் எவ்வளவு சிம்பிளா சொல்றான். அல்லேலூயா. நீ சொன்ன வார்த்தை நல்லதான். என் நாட்களையா சமாதானம் இருக்குமே, என் குமாரனுடைய நாட்கள் எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை. இவன் சொன்ன வார்த்தையின்படியே அவனுடைய குமாரனுடைய நாட்கள்ல சமாதானமும் இல்லை, நன்மை. அல்லேலூயா. இந்த எசேக்கியா ராஜாவுடைய குமாரன் மனாசே ராஜா தான் ஏசாயாவை எந்த தகப்பனுக்கு சாதகமா இருந்து விண்ணப்பம் பண்ணி எல்லா காரியம் செய்தானோ அதே ஏசாயாவை வாளால் அறுத்து கொலை செய்தான். அல்லேலூயா. சரித்திரம் சொல்லுகிறது. அப்படியானால் மனமேட்டிமை உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவனா இருக்கிறான். யாரா இருந்தாலும் சரி, அவங்க மனமேட்டிமை உள்ளவங்களா இருந்தாச்சுன்னா கர்த்தர் அவங்க அதுக்குரிய பலனை கட்டாயம் கண்டு கொள்வார்கள். பெருமை உள்ளவனுக்கு தேவன் நினைக்கிறார், எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை கொடுக்கிறார். யார் தன்னை தாழ்த்துகிறார்களோ அவர்களுக்கு கிருபை கொடுத்துட்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். வாயில இல்ல, மனதில தன்னை தாழ்த்தணும். அல்லேலூயா. நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அந்த மன தாழ்மை நமக்குள்ள வரணும். பவுல் சொல்லுகிறார், பெரிய அப்போஸ்தலன் பவுல் பல இடங்களுக்கு ஊழியங்களுக்கு போனவர். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 20வது அதிகாரம்
19ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிற வார்த்தையை கவனிக்கலாம். அப்போஸ்தலர் 20:19. வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யோசனைகளோடும் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடு நான் கர்த்தரை சேவித்தேன். அல்லேலூயா. நான் கர்த்தரை சேவிக்க முதல்ல என்ன தேவைப்பட்டதுன்னா வெகு மனத்தாழ்மை. அல்லேலூயா. ஆண்டவரை சேவிக்க வெகு மனத்தாழ்மை ரொம்ப அவசியம். வெகு மனத்தாழ்மையோடு கண்ணீரோடும் ஸ்தோத்திரம். யூதர்களால் எனக்கு உண்டான சோதனைகளோடு கூட நான் என்ன செய்தேன்? கர்த்தரை சேவி நான் ஆண்டவரை சேவிச்சேன். எப்படி தெரியுமா? வெகு மனத்தாழ்மையோடு சேவிச்சேன். பவுலுக்கு இருந்த படிப்புக்கு அளவே இல்லை. நல்லா படித்திருந்தா. அவருடைய செல்வத்துக்கு குறைவில்லை. நல்ல செல்வாக்கு இருந்தது. நல்ல ஐஸ்வர்யம் இருந்தது. அவருடைய செல்வாக்குக்கு குறைவில்லை. ரோமருடைய குடியுரிமை அவருக்கு இருந்தது. அல்லேலூயா. எல்லாம் இருந்தாலும் பவுல் மனத்தாழ்மையோடு சேவிக்கிறது. அதோட எல்லாம் குப்பையா இருக்குது. நான் அணைச்சிட்டுக்கெல்லாம் குப்பையா இருக்குது. அல்லேலூயா. படிப்பு எனக்கு குப்பை. என்னுடைய ஐஸ்வர்யம் எனக்கு குப்பை. என்னுடைய செல்வாக்கு எனக்கு குப்பை. அதெல்லாம் நான் குப்பையா நினைக்கிறேன். ஆண்டவர் அறிகிற அறிவுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய சரீரம் அற்பமானது. இது ஸ்தோத்திரம் காற்றடித்த பலூன் போல. அல்லேலூயா. காற்று அடைக்கப்பட்ட பலூன் போல. காத்து போனா போச்சு, எல்லாம் போச்சு. அல்லேலூயா. சின்ன ஒரு குண்டூசிக்கு பொறுக்காது. ஆனா குண்டூசியோட பெருசு. அல்லேலூயா. நாங்க பலூன் வியாபாரத்துக்கு போச்சுமையோ நிறைய பலூன்லாம் டிசைனா கட்டி தொங்கட்டும். அதில் குறிப்பாக ஆப்பிள் பலூன் நிறைய தொங்க விட்டுரும். இந்த பயிலும் என்ன பண்ணுவான்னு இந்த சட்டக்கார பயிலுவான் என்ன பண்ணுவான்னு அவனை வேற ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அவனை ஒரு குண்டூசி கொண்டு வருவாங்க. இல்லாட்ட ஏதாவது ஒரு ஊக்கு வச்சுருப்பாங்க. வந்து டப் டப் டப்னு போட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. நம்ம மூச்சு கொடுத்து ஊதி ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்து அதில் ஒரு 5 உடச்சி எப்படியா ஒரு 2 ரூபாய்க்கு விற்கலாமா சொல்லி பார்த்தேன்னா அவனை 20 பேருக்கு காலி பண்ணிடுவாங்க. அல்லேலூயா. 20 பேருக்கு விற்றாதுன்னா எவ்வளோ கிடைக்கும்? 40 ரூபா கிடைக்கும். இப்படி ஸ்தோத்திரம். குண்டூசியை விட பலூன் பெருசு. ஆனா சின்ன குண்டூசிக்கு பலூன் நிற்காது. அல்லேலூயா. நம்ம சரீரம் அதுதான். எவ்வளவுதான் இருந்தாலும் ஆமா ஒரு தலைவலிக்கும் காய்ச்சல் கணிச்சுட்டே இருக்க. அப்போ மனத்தாழ்மை ரொம்ப முக்கியம். எந்த காரியத்தை குறித்து மனமேற்றுமை கொள்ள முடியும்? பணம் உள்ளவர்கள் பணத்தை குறித்து மேன்மையா சொல்ல முடியுமா? ஞானம் உள்ளவர்கள் ஞானத்தை குறித்து மேன்மையா சொல்ல முடியுமா? வேதம் சொல்லியிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 9வது அதிகாரத்திலே ஆண்டவர் எதை குறித்து சொல்லுகிறார்னா 9வது அதிகாரம் 23ஆம் வசனம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இவைகள் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டாத, உன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டாத, உன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டாத, பூமியில கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று நீ அறிந்து உணர்ந்திருக்கிறீ, அதை குறித்து மேன்மை பாராட்டு. அல்லேலூயா. ஒரு கிருபையும் நியாயத்தை நீதியை செய்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அதை குறித்து அறிந்திருக்கிறார், அதை பத்தி மேன்மை பாராட்டு. வேற எதை குறித்து மேன்மை பாராட்டாது. அல்லேலூயா. இவ்வளவு பெரிய நியாயமும் நீதியும் கிருபையும் வேற எங்க இருக்கிறது? வேற எந்த தேவனத்தில் இருக்கிறது? ஒன்றுமில்லையே.
ஸ்தோத்திரம். அவைகளை அந்த தெய்வங்கள் அவர்கள் வழிபாடுகள் எப்படி இருக்கிறதோ அதே போலத்தான் அந்த மனிதனுடைய நடவடிக்கைகளும் இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவங்களுடைய உபதேசங்கள் எப்படி இருக்கிறதோ, அவங்களுடைய கோட்பாடு எப்படி இருக்கிறதோ, அப்படித்தானே அவருடைய அந்த அதை பின்பற்றுகிற மனிதர்களிடத்திலும் இருக்கிறது. ஆனா இயேசுவிடத்தில் அப்படி இல்லையே. உருவங்கள் இருந்தாலும் அந்த உருவங்கள் எப்படி கோபத்தோடு எரிச்சலோடு இருக்கிறதோ அதே போலத்தான் அதை பின்பற்றுகிற மனிதர்களும் இருக்கிறார்கள். அதே போலதான் தீவிரவாதிகளும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனா இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் அப்படி இல்லையே. அவங்களுக்குள்ள பெருமை கிடையாது, மனத்தாழ்மை உண்டு. அப்ப நம்ம இயேசுவை பின்பற்றுகிறோம் சொல்லுகிறவர்கள் மனத்தாழ்மையாக நம்ம நடக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். பாருங்க, பார்வோனை பார்த்து சொல்லப்பட்டிருக்கிற எந்த மட்டும் நீ உன்னை தாழ்த்தாதிருப்பாய். அல்லேலூயா. யாத்திரா 10:3 சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். 1 பேதுரு 5:5 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு வாசிங்க. அந்தபடியே இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை இருக்குமா அணிந்து கொள்ளும். இப்போ மனத்தாழ்மை இருக்கிறவங்க எடுத்துக்கணும் கீழ்ப்படி. அது ரொம்ப முக்கியம். ஒருவருக்கு ஒருவர் நீங்க கீழ்ப்படிங்க சொல்லப்பட்டு தாழ்மை இருக்கமாக கீழ்ப்படிங்க தேவ பிள்ளைகளே. அப்போ ஒருவருக்கு ஒருவர் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மனத்தாழ்மை ரொம்ப முக்கியம். மனதின் அறை கட்டப்பட வேண்டுமானால் மனதின் தாழ்மை ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அடுத்தல மனதில் இருக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4வது அதிகாரம் 5வது வசனம். நீயோ எல்லாவற்றிலும் போதும். அல்லேலூயா. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு என்று சொல்லி தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகிறதை பார்க்க முடியுது. அப்போ ஒரு தேவ பிள்ளையுடைய இருதயத்தில் என்ன வேணும்னா மன தெளிவு ரொம்ப அவசியமா இருக்கு. மனம் எப்படி இருக்கணும்? தெளிவா. சிலருடைய மனசு ரொம்ப குழப்பமா இருக்கு. சரியான பாதை நடப்பதற்கு முடியாதபடிக்கு ஒரு தெளிவில்லாததா இருக்கு. பவுல் சொல்கிறாரு, மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷங்களுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று என்று சொல்லி அவர் பவுலுக்கு பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறதை பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். இது ஊழியக்காரங்களுக்கு தான் சொல்லி நம்ம அப்படி ஒதுக்கி விட முடியாது. ஊழியக்காரர்களுக்கும் உரியதுதான். ஸ்தோத்திரம். விசுவாசிகளுக்கு உரியது. அல்லேலூயா. மன தெளிவு ரொம்ப அவசியமா இருக்கிற. எந்த காரியத்தை செய்யணும், எந்த காரியத்தை செய்யக்கூடாது என்கிற ஒரு தெளிவு நமக்கு வேணும். சொல்லி தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து அவனுக்கு என்ன செய்யணுமா? எதிர்த்து நெல்லுங்கள். ரூத்தின் புஸ்தகத்தில் அந்த ரூத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனம். அவள் தன்னோடு கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ அவளுக்குள்ளால ஒரு மன தெளிவு, மன உறுதி இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். நம்ம நிறைய விஷயத்துல மாற்றது என்னன்னா மன தெளிவில்லாததுனாலதான் மாற்றம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாளில் அதுக்காக நம்ம அவனுடைய சமயத்தில் ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம். ஒரு இளையகுமாரன் இருந்தான். அவன் தகப்பனுடைய அன்பை உணராதபடிக்கு அவன் மனம் தெளிவில்லாமல் அவன் உலகத்தின் சிற்றின்பத்தை தேடி போன போது அவன் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். அதுக்கு ஒரு கூட அவனுக்கு நினைச்சுதான் புத்தி தெளிந்தது என்று சொல்லப்பட்டது. லூக்கான சுவிசேஷம் 15:17. புத்தி தெளிந்த போது
அவன் என்ன பண்ணுகிறான்னு ஸ்தோத்திரம் தன் தகப்பனிடத்துல வர்றதுக்கு அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனை பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமே உன்னுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உன்னுடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. முதல்ல தெளிவில்லாம போனான். இப்ப புத்தி தெளியுது. புத்தி தெளிஞ்ச நேரத்துல அவன் மனசுல யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான்? என் தகப்பனுடைய கூலிக்காரத்துல எத்தனை பேர் நல்லா திருப்தியா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா அந்த ஐஸ்வர்யமான தகப்பனுடைய பிள்ளையா இருக்கக்கூடிய நான் இப்பொழுது பசியினால் வேதனைப்படுகிறேனே என்று சொல்லி எங்க அப்பாட்ட போவேன், அந்த வேலைக்காரன் ஒருவனா என்னை வச்சுக்கிட்டு சொல்லி நான் சொல்ல போறேன் அப்படின்னுட்டு அவனுக்கு ஓரளவு அந்த மனம் தெளிவடைகிறது. அல்லேலூயா. புத்தி தெளிந்ததுனால மனசு தெரியுது. அவன் மனசு எப்ப தெரியுதோ அப்பதான் நம்ம சரியா நடக்க முடியும். அல்லேலூயா. இல்லாவிட்டா கஷ்டம். உபாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து நான் பார்க்கும்போது, அங்கே மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, கேளாதபடிக்கு மனம் பேதித்து இழுப்புண்டு போய் வேறே தேவர்களை பணிந்து செவிப்பாயானால் சுதந்திரிப்பதற்கு யோர்தானை கடந்து போகிற தேசத்தில் நெடுநாள் வாழாமல் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்பதை இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 15ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, ஜீவனையும் நன்மையும் மரணத்தின் தீமையும் இன்று உனக்கு முன்பாக வைக்கிறேன். நீ பிழைத்து பெருகும்படிக்கு நீ சுதந்திரிக்கிற போகிற தேசத்தில் உன் தேவனாய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாய கர்த்தருக்கு அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளும் இன்று நான் உனக்கு அர்ப்பிக்கிறேன். நீ கேளாதபடிக்கு மனம் பேதித்து இழுக்கொண்டு, அப்போ உன் மனம் பேதித்து போகுமானால், புலம்பி போய் உன் மனசு அங்கேயுமா அலைப்பாய்ந்து வேறே தேவர்களை நீ சேவிப்பாயானால், ஸ்தோத்திரம், நீ போகிற தேசத்தில் நெடுநாள் இருக்க மாட்டான். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வாதத்துக்காக உருவாக்கி இருக்கிறேன், சாபமும் உனக்கு முன்னாடி இருக்குது. எதை தெரிந்து கொள்கிறாய்? நீ உன்னுடைய தெரிந்து கொள்ளுதலை குறித்து ஒரு மன தெளிவு உனக்கு வேணும். மன தெளிவு ரொம்ப அவசியமா இருக்கிறது. ஸ்தோத்திரம். பிரசங்கின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 9ஆம் வசனம். உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிக்கொள்ளும். உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் நிச்சயமா குடிக்கும். கோபம் வந்துட்டுன்னா என்ன பெயரும்? மன தெளிவு. மன தெளிவு போயிட்டுன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கு சொல்லுவாங்கல்ல, கோபத்தை கிளப்பாத, அப்புறம் நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. ஆமா, எத்தனை தடவை நீங்களும் நானும் சொல்லியிருக்கிறோம், கோபம் வந்து நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியாது. ஏன்னா மனசு தெளிவு இல்லாம ஆயிரும். அல்லேலூயா. ஆமா, இயேசு எல்லாவற்றிலும் தெளிவா இருந்தார். அதனால்தான் அவர் எந்த இடத்துலையும் கோபப்படலை. தேவாலயத்தை தீட்டுப்படுத்துகிற காரியத்தில் அவர் கோபம் அடைந்து சாட்டை எடுத்து எல்லாத்தையும் அடித்து துரத்திருக்கிறாரு. என் பிதாவின் வீட்டை கல்லர் குகையாக மாற்றாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கடிந்து கொள்கிறார். அல்லேலூயா. இயேசு அவர் கோபப்பட்ட என்ன ஆகும்? அவர் கோபப்பட்ட என்ன ஆகும்? ஒண்ணு கூட இருக்காது. ஆனா அவரோடு கூட இருந்த ஒருத்தனுக்கு கோபம் வந்துச்சு. அவன் என்ன பண்ணான்னா பட்டை எடுத்து ஒருத்தனுக்கு காதை எழுதிட்டான், வெட்டி தள்ளிட்டான். அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, நான் இப்போ ஒரு செகண்ட்ல ஒரு ஜெபம் பண்ணிட்டேன்னு சொன்னா என் பிதாவை வேண்டிக் கொண்டா
12 லேகியோனுக்கு அதிகமான தேவதூதர்களை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நீ நினைக்கிறியா? அல்லேலூயா. சொல்றான், முழு ரோம ராஜ்யத்தையும் இல்லாமல் ஆக்கக்கூடிய தேவதூதர்கள் அவர் அனுப்பிடுவார். ஒரு தூதை இறங்கினாலே 1,85,000 பேர் காலி ஆயிட்டாங்க. அல்லேலூயா. அப்போ இந்த 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்கள் இறங்குற போது சொன்னா 12 லேகியன் சொன்னால் ஒரு லேகியன் சொன்னால் 6000. 12 சொன்னா எத்தனை? ஸ்தோத்திரம். நீங்க தான் கணக்கு போட்டு பார்க்கணும். அல்லேலூயா. 12 பெருக்கல் 6 72. ஸ்தோத்திரம். அவ்வளவு அத்தனை 1000 தூதர்கள் வந்து இறங்கிடுவாங்க. எத்தனை? 72,000 தூதர்கள் வந்து இறங்கிடுவாங்க. அல்லேலூயா. இயேசு மன தெளிவாக இருக்கிறார். எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது, எங்க கோவப்படணும் எங்க கோவப்படக்கூடாது என்று சொல்லி மன தெளிவாக இருக்கிறார். ஆனா இந்த பேதுருக்கு கோபம் வந்துச்சு. அது என்ன கோபம் தெரியல. அல்லேலூயா. ஆமா, சிலவங்களுக்கு அப்படித்தான் வரும். சில ஆத்திரம் சிலையுமே தேவையில்லாம வந்துடும். அதெல்லாம் மாத்தம். இந்த ஆத்திரப்பட்டவன் இந்த வைராக்கியத்தை கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஸ்திரீயின் இடத்துல விட்டுட்டான். அல்லேலூயா. ஆம். ஏன் விட்டான்னு தெரியல. அவன் சொன்னா, நீ இயேசுவோடு கூட நான் ஆளுதானே, நல்ல சாட்சி தானே சொன்னா, நீ இயேசுக்கு ஆளுதானே அப்படின்னு சொல்லி கேட்டான். ஆனா என்ன அவரை எனக்கு தெரியாது. அல்லேலூயா. தைரியம் எங்க போச்சு? மன தெளிவில்லாததுனால மறுதளித்தான், மன தெளிவில்லாததுனால கோவப்பட்டான், மன தெளிவில்லாததுனால அந்த இடத்தை விட்டே ஓடுறான். ஸ்தோத்திரம். தெளிவு ரொம்ப முக்கியம். மன தெளிவோடு இருந்ததுனால ரூத்து அவள் தன்னுடைய கொள்கையில உறுதியா இருந்தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மன தெளிவு ரொம்ப அவசியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில தெளிந்த புத்தி ரொம்ப 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 முக்கியம். ஸ்தோத்திரம். பிசாசு என்ன பண்ணுவான்னா குழப்பிட்டே இருப்பான். அது அவனுக்கு வேலை. ஸ்தோத்திரம். பிசாசு என்ன செய்யறான்? குழப்பிக்கிட்டே இருக்கிறான். அந்த குழப்பம் வர வர ஸ்தோத்திரம் இவங்க எடுக்கிற முடிவெல்லாம் வேதனையா தான் போகும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ பிள்ளைகளே, அப்படியானால் ஸ்தோத்திரம் மன தெளிவு ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டில் எந்த காரியம் செய்யனாலும் மன தெளிவோடு செய்யணும். ஸ்தோத்திரம். 3வது நீதிமொழிகளின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 22வது வசனம். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். அப்போ முதல்ல மனதில் இருக்க வேண்டியது மனத்தாழ்மை. 2வது மனதில் இருக்க வேண்டிய மன தெளிவு. 3வது மனதில் இருக்க வேண்டியது மன மகிழ்ச்சி. அல்லேலூயா. வேதம் சொல்லி இருக்கிறது, மன துக்கத்தினால ஆவி முறிந்து போகுமா. அவன் மனதுல துக்கம் வருகிறது. அதே மனது எப்படி இருக்கணும்னா மகிழ்ச்சியா இருக்கணும். அல்லேலூயா. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். வியாதியா இருக்கிறவர்கள் அவங்க மனசுல நல்ல சந்தோஷம் வந்துட்டுன்னு சொன்னா அந்த வியாதிக்கு இந்த சந்தோஷமே நல்ல ஒரு மருந்தாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அநேக வியாதிகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? மனசுல துக்கம், கவலை. அநேக கவலைகள் பிடிக்க பல காரியங்களை குறித்து மன துக்கம் எந்த அளவுக்கு அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு வியாதி அதிகமாகும். கவலை வரும்போது, பாரம் வரும்போது, வேதனை வரும்போது சாப்பிட மாட்டோம். அல்லேலூயா. ஒழுங்கா செய்ய வேண்டிய காரியம் செய்ய மாட்டோம். சொல்ற வேலை செய்ய மாட்டோம். அப்போ மனதுல அந்த துக்கம் வந்துட்டுன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில வியாதி வந்து விடுகிறது. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதமா இருக்கிறது. அதனால தான் ஸ்தோத்திரம் இன்றைக்கு இந்த வெக்கேஷன் நாட்கள்ல மனமகிழ்ச்சிக்காக பலரும் பல இடங்களுக்கு பணங்களை செலவழித்து போயிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்படியா கொஞ்சம் மனமகிழ்ச்சியா இருப்போம். ஸ்தோத்திரம். அது உண்மையான வார்த்தை.
அந்த மன மகிழ்ச்சியா இருக்கிறது நம்ம உடம்புக்கும் நல்லது, நம்முடைய மனசுக்கும் ரொம்ப ஒரு ரிலாக்ஸா இருக்கு. அல்லேலூயா. அப்ப அந்த மன மகிழ்ச்சியை கண்டு கொள்வதற்கு உலகத்தின் அநேக காரியங்களை நாம் உலகத்துல நம்ம பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். இந்த மன மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறதுக்காக மனிதர்கள் பல காரியங்களை செய்கிறார்கள். அநேக கிளப்புகள் இருக்கு, சும்மா அந்த பாட்டுகளை போட்டு கும்மாளை போட்டுட்டு இருக்கிறாங்க, தண்ணி அடிச்சுட்டு கிடக்காங்க, என்ன மன மகிழ்ச்சியா இருக்கணும். ஆனா வேதம் அதை சொல்லவில்லை. அது பிசாசு கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி, அதனுடைய முடிவு வேதனை. அல்லேலூயா. அவங்க மனசும் கெட்டு போவோம், மாமிசம் கெட்டு போவோம், சமாதானம் கெட்டு போவோம், கடைசியில கொலையில முடியும். அல்லேலூயா. கடைசியில அது பாவத்துல முடியும். இப்படித்தான் கொஞ்சம் பேர் மன மகிழ்ச்சியா இருந்தாங்க. எகிப்திலிருந்து வந்தவர்கள் கண்ணுக்குட்டியை செய்துட்டு என்ன பண்ணாங்கன்னா மன மகிழ்ச்சியா இருந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கு. மன மகிழ்ச்சியா இருந்துட்டு அதுக்கு என்ன வார்த்தை சொன்னாங்கன்னா, வாசிங்க யாத்திராகமம் 32வது அதிகாரம். அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 5வது வசனம் வாசி. ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினார். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் இருந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். அங்க பார்த்தா எனக்கு பயங்கர கொண்டாட்டமா இருக்குது. கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொல்லி அவர்கள் சொல்லி ரொம்ப அவர்கள் கொண்டாட்டமா இருக்குது. இதை பார்க்கும்போது யோசுவாவுக்கே பயங்கர ஒரு ஆச்சரியமாயிட்டு, என்னடா திடீர்னு ஜனங்களுக்குள்ள பெரிய ஒரு கொண்டாட்டம் நடக்கிறது என்று சொல்லி அங்கே 17வது வசனத்துல பாருங்க, வாசிங்க. ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி, பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது என்றான். அதற்கு மோசே, அது ஜெயதுனியாகிய சத்தமும் அல்ல, அபஜெயதுனியாகிய சத்தமும் அல்ல, பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்றார். அல்லேலூயா. எனக்கு கேட்கிறது என்னன்னா பாடலின் சத்தம் கேட்கிறது, பாட்டு சத்தம் கேட்குது. என்ன பாட்டுன்னா அவங்க மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய பாட்டு சத்தம் கேட்குது. யோசுவா யுத்தத்தின் சத்தம், அவரு எப்போ யுத்தம் பண்ணக்கூடிய வீரனா இருக்கிறதுனால அவருக்கு எப்போ எந்த சத்தம் தான் கேட்குது? யுத்தம் பண்ணக்கூடிய சத்தம் தான் கேட்குது. அல்லேலூயா. ஆமா, ஆரவாரத்தை கேட்டோன்னு அவருக்கு கையெல்லாம் துடிக்குது, ஏதோ ஒரு யுத்தத்தின் சத்தம் கேட்குது அப்படின்னு. ஆனா மோசே சொல்றாரு பாடலின் சத்தம் கேட்கிறது. என்ன பாட்டு? சந்தோஷமான பாட்டு. அவங்க பாட்டுல எப்படி இருக்கிறாங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது அத்தனையும் 25 வருஷம் சொல்லப்பட்டிருக்குது. அவமானப்படத்தக்கதாக அவர்கள் ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். அல்லேலூயா. துணியெல்லாம் ஆடுறது ஒரு சந்தோஷம், இது அவங்களுக்கு மன மகிழ்ச்சி. நரகத்துக்கு போகுது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதையும் நிறைய செல்போன்லையும் டிவி பெட்டிலையும் கேபிள்லையும் அதுல இதுலையும் உட்கார்ந்து பார்த்து ஸ்தோத்திரம் மன மகிழ்ச்சி. அல்லேலூயா. நரகம் இருக்குது. ஆனா தேவன் கொடுக்கிற மன மகிழ்ச்சி எங்க இருக்குதுன்னு சொன்னால் ஸ்தோத்திரம் உபாகம் 28 அதிகாரம் 47 சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகம் 28:40 சகலம் பரிபூர்ணமா இருக்கும்போது மனமகிழ்ச்சியோடு களிப்போடும் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம். கவனிங்க, சகலம் பரிபூர்ணமா இருக்கும்போது நீ உன் தேவனாய கர்த்தரை மனமகிழ்ச்சியோடு களிப்போடு சேவிக்க வேண்டும். நீ அப்படி சேவிக்காட்ட நடக்கிற காரியம் சொல்ல. அப்படின்னா மனமகிழ்ச்சியோடு கர்த்தரை நீ சேவி, மனமகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க, துக்கத்தோட இல்லை. ஒருவேளை நம்முடைய இடம்
சரியான ஏற்ற இடம் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவருக்கு சித்தமானா நம்ம இதோட கொஞ்சம் பெரிய இடத்துல கர்த்தரை ஆராதிக்க முடியும். ஏசி வச்சு நல்லா குளுமையா கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய நாட்களை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த இடம் முழுவதும் நம்ம கர்த்தருடைய ஆலயத்தை நம்ம கட்டி எழுப்பி ஒரு பெரிய ஒரு ஆராதனை ஸ்தலமாக மாற்றி இந்த இடத்துல அநேக திரளான ஜனங்களோடு கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் அதை செய்வார். நான் அதை விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஒரு செகண்ட் போதும் ஆண்டவர் அற்புதம் செய்ய. அப்போ மனமகிழ்ச்சியோடு அவரை சேவிக்கணும், அவரை பின்பற்றணும், அவருக்கு உண்மையா இருக்கணும், அவருக்கு பணிவிடை செய்யணும். ஸ்தோத்திரம். சங்கீதம் 37 சங்கீதம் 4 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அல்லேலூயா. உலகத்திலே போய் மனமகிழ்ச்சியை தேடாத, கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாயிரு. ஆண்டவருக்குள்ள மனமகிழ்ச்சியாயிரு. அவருக்குள்ள இருந்த என்ன, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் உனக்கு அருள் செய்வார். எத்தனை பேர் ஆண்டவரத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கும்? சிலவங்க முறுமுறுத்துட்டே இருப்பாங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கிறத விட்டுட்டு முறுமுறுத்துட்டே இருப்பாங்க. கிடைச்சதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டாங்க, கிடைக்காததுக்காக முறுமுறுத்துட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. நமக்கு சில நேரத்துல கோபமா வரும். வீட்டுல இந்த ஆண்கள் படுகிற வேதனையை பார்த்தேன்னா அது ஒண்ணு. சொல்ற பொருட்கள் நிறைய வாங்கிட்டு வந்திருப்பாங்க, அதை குறித்து ஒரு மகிழ்ச்சியே வராது. ஆனா இல்லாத அல்லேலூயா இல்லாததை பார்த்தா முறுமுறுப்பும் பிரச்சனையுமா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொல்றாரு, நான் உனக்கு தந்திருக்கிறதுல நீ மனமகிழ்ச்சியா இரு. உனக்கு இன்னும் தர வேண்டியது நிறைய இருக்குது, அதுக்கு முன்னாடி நீ ஏன் முறுமுறுக்கிற? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு. அவர் உன்னை நடத்துகிற பாதைகளை நினைத்து மனமகிழ்ச்சியா இரு. அவர் நடத்துகிற பாதைகள் ஒருவேளை கடினமாக இருக்கலாம், ஆனாலும் நீ மனமகிழ்ச்சியா இரு. அல்லேலூயா. மனமகிழ்ச்சியா இருந்து அதுதான் உனக்கு ஔஷதமா இருக்கு, அதுதான் உனக்கு மருந்து. வேற எந்த மருந்தும் கிடையாது. உன் கண்ணீர் மாறணுமா, கவலை மாறணுமா, இதுதான் மருந்து. உன் வியாதி சுகமா, இதுதான் மருந்து. அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். மருந்து சுகமாக்குறத விட மனமகிழ்ச்சியா இருக்கிறவங்களுக்கு நல்ல சுகம் கிடைக்கும். அல்லேலூயா. இந்த மனசுக்கு ரொம்ப கவலைப்பட வியாதி பெருகிட்டு நிறைய பேரை பார்த்தீங்கன்னா, வியாதி சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க யாராவது மனமகிழ்ச்சியான காரியங்கள் சொல்லுவாங்கன்னு பார்த்தா ஒருத்தர் சொல்ல மாட்டாங்க, எல்லா வேதனையை தான் சொல்லுவாங்க. இவ்வளவு வேதனை உள்ள வச்சதுன்னா இன்னும் எங்க வியாதி மாறும். அல்லேலூயா. நமக்கு தெரிந்த ஒரு டாக்டர் அம்மா இருக்கிறாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க வீட்டில் ஒரு பல பிரச்சனை வந்துச்சு, தேவையில்லாத ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையினாலே அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாதபடி இருந்த போது அதை நினைச்சு அந்த அம்மாவுக்கு வியாதி வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க. இதே போல எத்தனை காரியங்களை பார்க்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதமா இருக்குது. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருங்க. 119 சங்கீதம் 16 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒருத்தர் வாசிங்க. 92 வசனம். 119:16. உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன். அல்லேலூயா. பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். ஸ்தோத்திரம். இது நிறைய வசனங்கள் இருக்கு. ஸ்தோத்திரம். அப்போ மனமகிழ்ச்சி ரொம்ப முக்கியமா இருக்கு. மனமகிழ்ச்சி நல்ல ஒரு அவசியம். என்னை ரட்சித்தாரே, என்னை அபிஷேகித்தாரே, என்னை வேறு பிரித்தாரே, அதற்காக மனமகிழ்ச்சியா இருக்கணும். இந்த உலகத்துல தகுதி இல்லாத என்னை தெரிந்து கொண்டாரு, அதற்காக மனமகிழ்ச்சியா இருக்கணும். கர்த்தருடைய நாள் ஏசாயா 58:14, கர்த்தருடைய ஓய்வு நாளே மனமகிழ்ச்சி நாளாக நினைக்கணும். அல்லேலூயா. ஆமா, கல்யாணம் விட மனமகிழ்ச்சி நாளாக நினைக்கிறோம், அதனால தான் நேரமே போறோம். அல்லேலூயா. ஆமா, அதே போல கர்த்தருடைய ஆராதனை நேரத்தை மனமகிழ்ச்சி நாளா நினைக்கணும். அப்ப நம்ம அதுக்கு மனமகிழ்ச்சி நாளா நினைக்கிற போது
வேறு காரியங்கள் நமக்குள்ள வருவதில்லை. அது மனமகிழ்ச்சியா இருக்கும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ பிள்ளைகளை 3 காரியத்தை சொல்லுங்க. மன தாழ்மை தேவை, மன தெளிவு தேவை, மன மகிழ்ச்சி தேவை. இன்னொரு காரியம் கூட இருக்கிறது, மன உற்சாகம் தேவை. 2 நாளாகவும் 6:7 சொல்லப்பட்ட மன உற்சாகமாய் கொடுத்தார்கள் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. உற்சாகமா கொடுக்கிறவனுக்கு தேவன் நினைக்கிறார், பிரியமா இருக்கிறார். அப்ப உற்சாகம், மன உற்சாகமா கொடுக்கணும். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காக மன உற்சாகமா இருக்கும். எந்த காரியத்தை செய்த உற்சாகம் வேணும். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் மனநாள் போட்டு ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே, நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். நம்முடைய மனது